உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நல்லாத்தூரில் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட முலாம் பழம் சேதமடைந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நல்லாத்தூரில் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட முலாம் பழமானது சேதமடைந்திருக்கிறது. உடனுக்குடன் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம். ஒப்பந்தம் செய்தவர்கள் கொள்முதல் செய்யாததால் நிலத்திலேயே அழுகி வரும் முலாம் பழத்தால் வேதனை அடைந்திருக்கிறார்கள். சேதமடைந்த 100 டன் எடையிலான முலாம் பழங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். வணக்கம் இளையராஜா. 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட முலாம் பழங்களானது தற்போது சேதமடைந்திருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி குமார். இந்த நிலையில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் மக்கள் அதிகம் விரும்பி எடுத்துக்கொள்ளும் முலாம் பழம் பயிரிடுவது வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த ஆண்டும் அதே போன்று கோடை வெயிலின் தாக்கத்திற்காக மக்கள் அதிகம் உண்ணும் முலாம் பழம் போன்ற பழங்களை சாப்பிடுவார்கள் என தனது 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் ரூபாய் 4 லட்சம் செலவு செய்து முலாம் பழங்களை பயிரிட்டிருந்துள்ளார். இந்த நிலையில் 100 டன் எடை அளவிலான முலாம் பழங்களை தனியாரை சேர்ந்தவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு கொள்முதல் செய்து கொள்வதாக உறுதியளித்து சென்றனர். இந்த நிலையில் விவசாயி குமார் தனது நிலத்தில் அமோக விளைச்சலுடன் விளைந்த முலாம் பழங்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்தவர்கள் எடுத்து செல்லாமல் நாட்களை கழித்து சென்றுள்ளனர். இதனால் நிலத்திலேயே முலாம் பழங்கள் அழுக துவங்கி முற்றிலும் சேதமடைந்தது. 100 டன் அளவிலான முலாம் பழங்களை அழுகிய நிலையில் இருப்பதைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணீர் விட்டு வருகிறார் விவசாயி குமார். மேலும் கோடை காலங்களில் அதிகம் விரும்பி சாப்பிடும் பழங்களான முலாம் பழத்தினை விளைச்சல்கள் இருந்தும் அதனை மக்களிடத்தில் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் விவசாயிகள் அவர்களின் விளைத்த பழங்களுக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.